வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் திருநள்ளாரை தொட்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் வரை இந்த தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி உண்மையான விஷயங்கள் மிகைப்படுத்தப்படாமல் உள்ளது உள்ளபடி. தனு ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மீனத்தில் சனி பகவான் தற்போது சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தான் அர்த்தாஷ்டமம் என்று பெயர். அப்போ 8ல் பாதி தான் அர்த்தாஷ்டமம். ஜோதிட மூதுரை அதுதான் சொல்லுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, குரு, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வலம் வரும்போது உடல் ஆரோக்கிய குறைவையும் கவலைகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவார்கள். அதே போல் தான் 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அப்போ உங்களுக்கு குடும்ப பொறுப்புகளினால் அலைச்சல்கள் கவலைகள் அதிகரிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனை தேடுவதில் செலவும் அலைச்சலும் சோர்வை ஏற்படுத்தும். கல்யாணம் நடந்துடும். மருத்துவ செலவுகளை தவிர்க்கவே முடியாது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறனால குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும். திருமணமாகிற வயதில் பெண்கள் அல்லது பிள்ளைகள் இருந்தால் நல்ல வரன் அமையும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், மகப்பேறு ஆகிய நிகழ்ச்சிகளில் செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரக்கூடிய பெண்கள் அல்லது பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் சொந்த வீடு அமைவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. பூமிகாரகனான செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறனால சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. உத்தியோகம் ஜீவனக்காரனான சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சஞ்சரிக்கிறனால மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கும். எல்லா ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. வெளிநாடு போய் பணியாற்றுவதற்கும் இந்த வாய்ப்பு நன்மையாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரக்கூடியவர்களுக்கும் சனி பகவான் பூரண சுபபலனை பெற்று தருவார். தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்வார்கள். வெளிநாடு சென்று போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணலாம். தொழில் வியாபாரம் அதுக்கு சனி பகவான் தான் ஆதிக்கம். அனுகூலமாக இருக்கிறனால வர்த்தகத்துறையில் நல்ல லாபம் உண்டு. விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தரும். அப்போ ஏற்றுமதி துறையிலையும் லாபகரமாக இருக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கு அனுகூலமான காலகட்டம் இதுதான். பேங்க் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள்லாம் ஒத்துழைக்கும். தேவையான சலுகைகள் கிடைக்கும். கலைத்துறையிலும் நல்ல அனுகூலமாக இருக்கிறார். நல்ல பட வாய்ப்பு, சங்கீத வித்வான்கள் எல்லாருக்கும் நல்ல வருமானங்கள் உண்டு. நாதஸ்வர கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் கிடைக்கும். வருமானத்தை தரக்கூடிய சனி பகவானுக்கு இணை அவர் தான். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காமல் உழைத்து சேமித்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கும் சுக்கிரன் ஆதிபத்தியம் இருக்கிறனால நீங்கள் சனி பகவான் சுக்கிரன் நட்பு பெறனால காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையினருக்கு சாதகம். மாணவ மாணவியர்கள் கல்வியில் மற்றும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறனால படிப்பில் நாட்டம் மிகவும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நினைவாற்றல் மேம்படும். தேர்வுகளை நல்ல முறையில் வெற்றி பெறுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாடு சென்று விசேஷமான உயர்கல்வி பயிலவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. நிதி உதவிகள் கிடைக்கும். உதவிகளுக்கு உண்டாகும். ஆசிரியர்களின் உதவியும் கிடைக்கும். விவசாயம் பொறுத்தளவில் செல்வச் செழிப்போடு விளங்கும். பெண்மணிகள் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரனும் சனி பகவானுக்கு ஆதரவாக இருப்பதனால குடும்பச் சூழ்நிலை மன நிம்மதியை தரும். நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை நிலவும். விவாக வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடிச்சமான மகிழ்ச்சிகரமான பணி கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ள பெண்களுக்கு வேலை நிரந்தரமாகும். கைப்பணத்தை எண்ணி செலவழிக்கணும். ஏன்னா பற்றாக்குறை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதை கிரகங்கள் காட்டுகின்றன. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஒரு பசிவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளித்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். சனிதோறும் விரதம் இருந்து
சனீஸ்வர பகவானை வணங்கினால் மேலும் கூடுதலான நன்மைகளை பெறலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.